சரி. எப்படி அப்படின்னா, மோசே 2 கற்பலகைகளை இழைத்து கொண்டு நீ ஆயத்தமாகி வர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னா, சரி. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு கல்வெட்டு 2 கற்பலகைகளை தயாரித்து அதை இழைத்து அப்புறம் போவாரா, இல்ல முந்தின நாளே அவர் தயார் செய்து வைத்திருப்பாரா? எல்லாத்தையும் முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சிட்டு போறாரு. முந்தின நாளே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. காலையில விடியற் காலத்தில் எழுந்த உடனே அந்த கற்பலகைகளை எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. சரி. இப்போ அந்த கற்பலகைகள் எழுதினதா வெறுமையானதா? வெறுமையானது. வெறுமையானது. ஆமா. இப்ப நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா, நாம் நம்முடைய மனதை வெறுமையாக வைத்து, அதுல என்னுடைய சிந்தனை ஒண்ணுமே கிடையாது, என்னுடைய எழுத்துன்னு ஒண்ணுமே கிடையாது, வெறுமையான மனதோடு விடியற் காலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கக்கூடிய நபராக இருக்கணும். நிச்சயமா. ஆண்டவர் என்னுடைய வெறுமையான இதயத்தில் எழுதக்கூடிய நபராக இருப்பார். இவ்வளவு ஒரு அழகான விஷயம் பாத்தீங்களா? ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவல்.